புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரங்கத்தில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் கொடிநாள் விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா துவக்கி வைத்து நிதி வழங்கினார். இவ்விழாவில் 2024 ஆண்டில் அதிக அளவில் கொடிநாள் வசூல் செய்ததற்காக தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட வெள்ளி கேடயத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். மேலும் முன்னாள் படைவீரர் பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 2024 ஆண்டில் அதிக அளவில் கொடிநாள் நிதி வசூல் செய்த அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த கொடிநாள் வசூலானது அரசால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கு தொகையை அனைத்து துறை அலுவலர்களின் ஒத்துழைப்போடும் திரட்டப்படுகிறது. அதன்படி படைவீரர் கொடிநாள் நிதியாக வசூலிக்கப்படும் தொகையிலிருந்து முன்னாள் படைவீரர் மற்றும் குடும்பத்தார் நலனுக்கென மைய மற்றும் மாநில அரசால் அறிவிக்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024 ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,88,42,132 ரூபாய் நிதி வசூல் செய்யப்பட்டது. 2025 ஆண்டு கொடிநாள் வசூலாக 2 கோடி வசூல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். நாம் கொடுக்கும் இந்த தொகையானது முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கு நாம் அளிக்கும் உதவி அல்ல, நாம் செலுத்தும் நன்றி கடன் என நெகிழ்ச்சியுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், முன்னாள் இராணுவ படை வீரர் நலன் உதவி இயக்குனர் கேப்டன் விஜயகுமார், முன்னாள் படை வீரர் நல அமைப்பாளர் வீரபத்திரன் மற்றும் அரசு அலுவலர்கள், முன்னாள் இராணுவ படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தார் பலரும் கலந்து கொண்டனர். இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்களாக தான். அந்த ஒரே ஒரு நன்றி கடன், உங்களுக்காக நாமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த நன்றி கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். அந்த வழியில என்னால் உங்களை ஈடு செய்ய முடியாது, பட் ஏதோ ஒரு வழியில சின்ன வகையில எங்களோட கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதற்காக கொண்டாடப்படுகிறது தான் இந்த முன்னாள் படை வீரர் கொடிநாள் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா அந்த முன்னாள் படை வீரர்கள் மட்டும்தான் அவங்க போய் சேரும் பொழுது திரும்ப அதே ஒரே ஒரு எண்ணம் தான், எங்களால் முடிந்த ஒரு நன்றி கடன், அதை இப்படி செஞ்சோம்னா முடிக்க முடியும், உங்களுக்கு கொஞ்சமா நாங்கள் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பண்றோம். இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இது கான்ட்ரிபியூட் பண்ணணும் நான் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம் இதுதான். இன்ஃபேக்ட் இந்த ரெவியூ ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணணும். ஏன் இந்த கொடிநாள் வசூல் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெவியூ பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் மட்டும்தான். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்றேன், எல்லா அதிகாரிகளும் இங்க இருக்கிற அனைத்து துறை அலுவலர்களும் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். வாட் எவர் நம்ம பண்ற எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் நன்றி கடன், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம உதவியெல்லாம் செய்யல, நன்றி கடன் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து செய்து நம்மளோட மேக்ஸிமம் எவ்வளவு இந்த ஃபண்டை கான்ட்ரிபியூட் பண்ணணும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் 2 கோடி அடுத்த ஆண்டு வசூல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைத்துக்கொண்டு உங்க அனைவரும் நன்றி